Good morning, students. Good morning, students. Today we are going to see 2 marks question in magnetism and magnetic effects of electric current lesson, and it is in plus 2 physics. So in this pandemic season, good morning, students. We know today we are going to see எப்படி நாம படிக்கிறது அப்படின்றதுல ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாருக்குமே கஷ்டம்தான், டீச்சர்ஸ் ஆகிய எங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் மனசு தளர்ந்துட வேண்டாம். மேக்னட்டிசம் லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மேக்னெட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய விளையாடி இருக்கிறீங்க, நிறைய டாய் மோட்டோர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க. உங்களுக்கு அதனால மேக்னெட்ஸ் பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மேக்னட்டிசத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெளிவு இருக்காது. அப்போ மேக்னட்டிசத்துல இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த லெசன்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. உங்க புக்ஸை நீங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். நான் பேஜ் நம்பர்ஸ் சொல்லும்போது நீங்க அதை பார்க்கணும், பார்த்து நீங்க எதை கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ நாம லெசனுக்குள்ள போகலாம். இப்போ எந்த வகையான மேக்னெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க அதை பார்த்துருப்பீங்க. the round magnets, bar magnets, horseshoe magnets, cylindrical magnets, ring magnets, இது எல்லாமே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம லெசனுக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் எப்படி சார்ஜஸ் பற்றி பார்த்தோமோ, சார்ஜஸ் பர்டிகுலராக இண்டிவிஜுவல் சார்ஜஸ் பற்றி பார்த்துருப்போம். அந்த இண்டிவிஜுவல் செகண்ட் லெசனில் என்ன பார்த்துருப்போம், இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணுது அப்படின்றத பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிசிட்டி, அதை பற்றி செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம். ஆல்சோ அங்கே வரக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த தேர்ட் லெசன்ல இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேக்னெட்டிசம் சும்மா சாதாரணமா நமக்கு மேக்னெட்ஸை பத்தி தெரிஞ்ச சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கரண்ட்ல கூட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு நாள்ல பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் 2 மார்க்ஸ் மட்டும் இன்னைக்கு டீல் பண்றேன். அப்போ 2 மார்க்ஸ் நம்ம டீல் பண்ணும்போதே I'll give you ample explanations. எப்படியெல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபுல்லும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரைட், இப்போ பேஜ் நம்பர் 133 எல்லாரும் புக்ஸ் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 133 எடுத்துக்கோங்க. அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குதா? நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு என்ன, நத்திங் பட் நம்பர் ஆஃப் லைன்ஸ், இமேஜினரி லைன்ஸ் அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில்
லைன்ஸ் ஃபார்ம் ஆகுறத நம்ம நல்லாவே விளையாடியே பார்த்துருக்கோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சுற்றி நம்ம அயன் ஃபில்லிங்ஸ் போட்டோம்னா அந்த அயன் ஃபில்லிங்ஸ் அப்படியே நமக்கு ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகி தரதை நம்ம பார்த்துருக்கோம், நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இப்போ இப்போ 2 பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கூட நினைச்சுக்குவோமே. இப்போ ஒரு இடத்துல நமக்கு ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்கு. இப்போ இதுல உள்ள பொலாரிட்டி மாதிரி எர்த்தோட பொலாரிட்டி ரொம்ப நியரரா இருக்காது இல்லையா? ஸோ இட் இஸ் ரொம்ப ஃபாரவேல இருந்து ரொம்ப பெரிய அளவுல நடக்கிறதுனால நமக்கு அது எப்படி தெரியுது? தெரியவே இல்லை, அப்படி ஒரு ஃபீல்டு இருக்கிறதாவே நமக்கு தெரியல. ஆனா there is யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு காந்தத்தை அப்படியே கட்டி தொங்க விடும்போது, தொங்க விட்டா அது வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்ல வந்து நிற்குது இல்லையா? அப்படிதானே? ஸோ எர்த் இஸ் கன்சிடர்ட் டு பி a magnet and it is giving uniform magnetic field. அதோட கான்செப்ட் கூட இங்க இதுல கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து I'll tell you. ஒரு do you knowல கொடுத்துருக்காங்க, வாசித்துக்கோங்க. ரைட்? இப்போ இதை மட்டும் பார்ப்போம். இப்போ இங்க இந்த பக்கத்துல இருந்தும் இந்த பக்கத்துல இருந்தும் ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டே இருக்குன்னா, அப்ப இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து இப்படி கிராஸ் ஆகும் இல்லையா? அப்ப இப்படி கிராஸ் ஆகும்போது இப்படி ஒரு கிராஸ் ஆகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? ஏரியா மீன்ஸ் இங்க இது இடையில ஒரு ஏரியா வச்சுக்கலாம். இப்ப ஏரியாவுக்கு நார்மல் வரையக்கூடிய கோடு அதுதான் ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்ன? ஜஸ்ட் ஏரியா கிடையாது, ஏரியாவோட வெக்டர். ஏரியாவோட வெக்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த நடுவுல வைக்கிறோம் இல்லையா, இந்த ஏரியா, இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதுதான் ஏரியாவோட வெக்டர். பி எங்க இருக்கும்? பியும் எங்க இருந்து எங்க வருது? நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வந்துட்டு இருக்கு. பியும் நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வந்துட்டு இருக்கு. So B is also a vector and area is not a vector, but here we are taking area vector. ஏரியா வெக்டர் எடுக்கிறதுனால நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏரியாவை கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ஃபீல்டோட ஏரியாவை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏரியால இருந்து வரையப்படுகின்ற பெர்பெண்டிகுலர். இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்ல நல்ல கிளியராகவே பார்த்துட்டோம். சரியா? அப்ப அதனால இப்போ ஃப்ளக்ஸ் ஃபை அப்படின்றத நாம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா vector B dot vector A. But what is the dot product? It is cos theta, right? BA cos theta. Vector B dot vector A is equal to BA cos theta. So இந்த இடத்துல நமக்கு தீட்டா எப்படி இருக்கும் பாருங்க. Bயும் இந்த பக்கத்துல தான் இருக்குது, Aயும் இந்த பக்கத்துல தான் இருக்குது. So there is no angle between them. So theta is 0. Theta 0 னா என்ன? Cos 0 is 1. So it will be BA. அப்படி இல்லை, இந்த ஏரியாவை கொஞ்சம் ஸ்லாங் பண்ணி வச்சிருக்கோம்னா see the picture 133ல ஃபர்ஸ்ட் உள்ளது theta is equal to 0 and so we will get BA. Phi to be BA, maximum phi கிடைக்கும். நமக்கு ஸ்லாண்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? BA cos thetaவாக கிடைக்கும். So what is flux? Fluxனா lines. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Fluxனா என்ன? Magnetic field lines. Number of, நான் வேணா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். What is flux? Number of magnetic field lines crossing per unit area. Lines மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். Number of magnetic field lines. What is flux? Flux is the number of magnetic field lines crossing per unit area is called magnetic flux, right? So அதோட formula வந்து phi b is equal to vector b dot vector a, that is equal to BA cos theta. இப்போ நீங்க ஃபார்முலா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் ஃபார்முலாவை கண்டிப்பா நீங்க எழுதணும். 1 minute.
So I'll say good morning to you all. So now only people are getting connected. Good morning, students. Okay, good. So 5 of you are being connected. Okay. So what is magnetic flux? Magnetic flux phi will be equal to vector B dot vector A, that is BA cos theta, or where theta is the angle between vector B and vector A. So what is magnetic flux? It is the number of magnetic field lines, and you can see in page number 133. And magnetic flux magnetic flux oda dimensional quantity கொடுத்திருக்காங்க பாருங்க, page number 133 ல m l square t power minus 2 a power minus 1, right? Flux oda dimensional formula. And அதோட SI யூனிட் என்னன்னா வெபர். flux oda அங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு pink color boxல. So SI unit is Weber, and in CGS unit it is Maxwell. So 1 Weber is equal to 10 power 8 Maxwell. So then what is flux density? It is the number of magnetic field lines causing per unit area. Kept normal. Normalல இருக்கும்போது மட்டும்தான் இந்த கண்டிஷன். சரியா? அதான் density. நீங்க அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. We'll just see all the 2 marks and concepts புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு லெசன் படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் தரேன். ஒரு லெசனை படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஹெட்டிங்ஸை பாருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஹெட்டிங்ஸ் புரியுதுன்னு பாருங்க. தென் பின்னாடி அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸை பாருங்க. அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸில் சில டைப்ஸ் ஆஃப் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு சிலது கேட்டிருப்பாங்க. ஒய் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஸ்டேட் அப்படி கேட்பாங்க. டிஃபைன் அப்படி கேட்பாங்க. அப்போ எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் கம்ஸ் அப்படி கேட்பாங்க. இல்லைன்னா டிரைவ் அப்படி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த புக்குக்குள்ளே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்படிதானேப்பா? அப்போ ஒரு லெசன் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் பை ஒன் இங்கேயும் அங்கேயுமா வாசித்துட்டே போயிட்டே இருக்கும்போது அதுல வந்து நமக்கு ஒரு தெளிவே வராது. நாம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு, ஏன்னா இதை நீங்க தான் செய்ய வேண்டி இருக்குது, இந்த சிச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சுது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் எல்லா டாபிக்ஸையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. புக்கு கையில் வச்சிருக்கீங்கன்னா வாட் இஸ், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கூட பார்த்துடலாமே. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸ் போயிடணும். ஜஸ்ட் படிக்க ஆரம்பிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி எங்கே போயிடணும், கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சைடு போகணும். கொஸ்டின் சைடு போயிட்டு கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ, இந்த லெசன்ல நாம இதெல்லாம் பத்தி படிக்க போறோம் அப்படின்ற ஐடியாவோட மறுபடியும் நீங்க உள்ள வந்து அதை படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலோட படிப்போம். சும்மா அந்த குறிச்சு படிச்சுட்டு தட் இஸ் நாட் அ குட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் பிசிக்ஸ். சரியா? பிசிக்ஸ்ன்றது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளவு பிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அது வந்து உங்க லைஃப்ல உங்க கூடவே இருக்கிறத உங்களால உணர முடியும். சரிதானா? ஸோ நீங்க வந்து பிசிக்ஸை நல்லா என்ஜாய் பண்ணியே படிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? ஸோ எர்த் as a magnet கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் நீடில் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக் அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள். அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ கேன் ரீட் இட். நம்ம ஸ்டூடெண்ட் ஆனி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி தந்திருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுவிடுறேன். அப்புறம் நம்ம ஜோயல் வந்து கொஞ்சம் 2 மார்க்ஸுக்குள்ள ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி தந்திருக்கிறாரு. அதையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுறேன். ரைட்? ஸோ அதுக்கப்புறமா எப்படி நாம ஃபர்ஸ்ட் லெசன்ல 3.2 பாருங்க. 3.2 பேஜ் நம்பர் 135. 3.2 கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா.
ஸோ எப்படி நாம அங்க கூலம்ஸ் சார்ஜஸுக்குள்ள ஸ்கொயர்லா பார்த்தோமோ அதே மாதிரியே இங்க வந்து கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லா ஃபார் மேக்னெட்டிசம் வச்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், அப்புறம் அந்த மேக்னெட் வந்து நம்ம எப்படி ஒரு டைபோல் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இங்கேயும் பாருங்க மேக்னெட்ல வந்து ஒரு சிங்கிள் போல் இருக்காது இல்லையா, டைபோல் இருக்கும். ஸோ ஒரு நார்த் போல் அண்ட் ஒரு சவுத் போல் கண்டிப்பா இருக்கும். அப்போ இட் இஸ் அ டைபோல். சிங்கிள் போல்னு மேக்னெட்ல கிடையவே கிடையாது. ஸோ இட் இஸ் அ டைபோல் ஆல்வேஸ். ஸோ இந்த டைபோல்ல இருந்து ஃபீல்டு இக்வட்டோரியல் லைன்ல என்ன, ஆக்சியல் லைன்ல என்ன, இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல அப்படியே படிச்சிருக்கோம். அதே போலவே தான் இங்கேயும் இருக்குது. ஆனா இது மேக்னெட்ஸ் பத்தி வரும். சரிதான். அடுத்தது பாருங்க, அங்கேயும் நம்ம வந்து டார்க் பார்த்தோம். டார்க் டியூ டு டைபோல் பார்த்தோம். இங்கேயும் டார்க் டியூ டு magnetic dipole kept in uniform magnetic field என்ன ஆகும், டார்க் டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் பார்க்குறோம். அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். அப்புறம் 3.5ல வந்து வாட் இஸ் டயமேக்னெட், வாட் இஸ் பாராமேக்னெட் அண்ட் வாட் இஸ் ஃபெரோமேக்னெட் பார்க்குறோம். ரைட். அப்புறம் அப்படியே வாட் இஸ் ஹிஸ்டெரிசிஸ்னு பார்க்குறோம். ஹிஸ்டெரிசிஸ்னா என்ன, இது வந்து மேக்னெட்டிசத்துல உள்ள ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ரைட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நாம நீட்டா பார்க்க போறோம். அப்புறம் இங்க இருந்துதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிசிட்டியில எப்படி மேக்னெட்டிசம் வருது அப்படின்றது 3.7ல இருந்து பார்க்குறோம். 3.7 பாருங்க, பேஜ் நம்பர் 151. அப்படியே நீங்க டர்ன் அவுட் பண்ணிட்டே வாங்க. நான் இப்போ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல, நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே டர்ன் அவுட் பண்ணிட்டு வாங்க, யூ வில் கெட் இட். ஸோ 3.7ல நீங்க வந்து அந்த ஆயிஸ்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அந்த பேஜ் நம்பர் 151ல ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு ஒயர், காப்பர் ஒயர், இந்த ஒயர்ல ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த பேட்டரி கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் உள்ளதுல வந்து இட்ஸ் நாட் கனெக்டட். அப்போ கனெக்ஷன் இல்லாத போது நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்காது. கனெக்ட் ஆன உடனே பாருங்க நெக்ஸ்ட் பிக்சர்ல டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ whenever electric field is passed through current carrying conductor, என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் will be there. அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பக்கத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது அடுத்த பிக்சர்ல போட்டிருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 152ல. அடுத்தது மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ரூல், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தது பயட்-சாவர்ட் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பயட்-சாவர்ட்டை வச்சு ஒரு லாங் ஒயர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, ஒரு சர்க்குலர் காயில்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் என்ன, அப்புறம் அதே இது நிறைய டர்னிங்ஸோட சேர்ந்து அது ஒரு சொலினாய்டு. ஒரு சிங்கிள் காயில்னு எடுத்துட்டோம்னா ஒரு சிங்கிள் காயில், அண்ட் அந்த காயிலையே நிறைய வைண்டிங் வச்சிருந்தோம்னா அது வந்து ஒரு சொலினாய்டு. இதே மாதிரி இப்போ ஒரு சர்க்குலர் காயில் வச்சிருந்தோம்னா அது சிங்கிள், அண்ட் இதே போல நிறைய அது காயில்ஸ் வச்சிருந்தோம்னா இதுக்கு பேரு சொலினாய்டு. சரியா. அப்ப இதோட ஃபீல்டு என்னவா இருக்கும். அடுத்தது அதை பத்தி தான் போட்டிருக்காங்க. அடுத்தது அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்ல கூட இந்த ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்றாங்க. தென் வாட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, அது டீடைல்டா பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த சர்க்குலர் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் சைக்ளோட்ரான் ஃபங்க்ஷன் ஆகுது. சைக்ளோட்ரான்ல வந்து சார்ஜஸ், அதாவது சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின், அதை பத்தி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஒயர், ஒரு ரெண்டு பேரலல் ஒயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒயர்ல ரெண்டு ஒயர்லயும் கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஒரு ஒயர்ல இருந்து அடுத்த ஒயருக்கு என்ன மாதிரி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றத பத்தி பேஜ் நம்பர் 179. ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ்லயும் நமக்கு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சைட் பை சைடு இங்கேயும் கரண்ட் பாஸ் ஆகுது, இங்கேயும் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இங்க இருந்து இங்க இந்த ரெண்டு ஃபீல்டு, இந்த ரெண்டு இந்த ஒயர்னால இந்த ஒயர்ல ஒரு ஃபீல்டு, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த
ஒயர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால இங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர், தென் அட் லாஸ்ட் ஒரு கேல்வனோமீட்டரை எப்படி அம்மீட்டராவோ வோல்ட் மீட்டராகவோ மாத்துறது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். கொஸ்டின்ஸை போய் நீங்க வாசித்து பாருங்க. ஒன்னொன்னுக்கும் ஸ்டேட் இருக்கும், டிஃபைன் இருக்கும், வாட் இருக்கும், கம்பேர் இருக்குது. ஸோ இதை மாதிரி இருக்க கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் இங்கே கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் லெசனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். திஸ் இஸ் த டிப். இப்படி தான் நாம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணணும், புக்கை வந்து கோ த்ரூ பண்ணணும். கோ த்ரூ பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் இப்போ தனியாக இருக்கிறதுனால, இப்போ நாங்கள் இருக்கும்போதுனா சைட் பை ஒவ்வொரு யூனிட் வைஸ் அப்படி சாப்டர் வைஸ் ஒவ்வொரு யூனிட் இந்த 3.1 3.2 3.4 3.5 அப்படி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி பண்ண முடியாது இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுற முடியாது. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ நம்ம வந்து மறுபடியும் இந்த ஒரே முறை ஃப்ளக்ஸ் நான் என்னன்னு பார்ப்போம். ஸோ த டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். 1 minute. Excuse me. So define magnetic flux. So magnetic flux is the number of magnetic field lines. இதை நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். So the number of magnetic field lines crossing per unit area. So இப்போ கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. Okay, good. So அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 135. நீங்கள் புக்கோடு சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 135 எடுத்துக்கோங்க. ஸ்டேட் கூலும்ஸ் இன்வர்ஸ் லா. கூலும்ஸ் இன்வர்ஸ் லா, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு மேக்னெட்ஸ்ல இப்போ நார்த் போல் அண்ட் நார்த் போல் ஆர் சவுத் போல் அண்ட் சவுத் போல் அப்படி வச்சோம்னா இட் வில் பி ரிப்பலிங். அப்படிதானே? இட் வில் ரிப்பல். அண்ட் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஆர் சவுத் போல் அண்ட் நார்த் போல் அப்படி நாம அட்ராக்ட் பண்ணும்போது, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, குட் மார்னிங். ஆமாம்மா, அட்டென்ட் பண்ணி யூடியூப்ல இருக்கு பாரு. அப்படியா? இப்ப பாரு, அங்க இருக்கு பாரு. So then what is inverse square law? Inverse square law என்ன அப்படின்னா the force of attraction இருக்கலாம், இல்லைன்னா force of repulsion இருக்கலாம். Force of attraction or force of repulsion between two magnetic poles. Between two magnetic poles is directly proportional to the product of their pole strengths. Pole strength எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. And inversely proportional to the square of the distance between them. பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், கொஞ்சம் தூரம் போக போக as distance increases the pole strength decreases. இல்லையா? அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் will be directly proportional to the product of the pole strength. QMA அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு A மேக்னெட்ல உள்ள போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம். இந்த இதுல உள்ள போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம். QMBன்றது இதில் உள்ள போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம். அப்போ அந்த ரெண்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ், ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்தும் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் QMA and QMB. ஸோ QMA into QMB divided by R square. அது என்ன R square அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as the distance increases, this is the R, the distance between the poles. அப்போ இந்த Rல distance increase ஆக நமக்கு ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அதை தான் சொல்றாங்க இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட்?
மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னா மேக்னெட் ஆக்கக்கூடிய ஃபீல்டு, மேக்னடைசிங் ஃபீல்டு. The magnetic field which is used to magnetize. இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன், ரைட்? ஒரு பேட்டரி. இப்போ இந்த பேட்டரியை ஒரு ஒரு காயில், இப்போ அயன் கோர்ல நான் வைண்ட் அப் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த இதை எடுத்துக்கிறேன், சரியா? அப்போ இதை எடுக்கும்போது நான் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இதை நான் மேக்னடைஸ் பண்றேன். இப்போ இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுல கரண்ட் கொடுக்கறதுனால இந்த கோர் அண்ட் அயன் காப்பர் வயர் என்ன ஆகுது அப்படின்னா மேக்னடைஸ் ஆகுது. நான் அப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து கொடுக்கக்கூடிய ஃபீல்ட் இஸ் கால்டு மேக்னடைசிங் ஃபீல்ட். The magnetic field which is used to magnetize a sample or specimen. ஸ்பெசிமென்னா என்ன, பர்டிகுலரா ஒரு ஷேப் சைஸோட இருக்கணும். சாம்பிள்னா என்ன, எனி ஷேப், ஏதாவது ஒன்று, ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் ஸ்பெசிமென் ஆர் சாம்பிள். சாம்பிள்னா எனி ஆப்ஜெக்ட், எனி மெட்டீரியல், எனி சைஸ், அப்படி எனி சைஸ் எப்படி இருந்தாலும் தட் இஸ் கால்ட் சாம்பிள். ஆர் ஸ்பெசிமென்னா ஒரு பர்டிகுலர் ஷேப், அது வந்து ஸ்பெசிமெனா எடுத்துட்டு அந்த ஷேப்பை நாம மேக்னடைஸ் பண்றோம். இப்போ இது எல்லாமே இது மேக்னடைஸ் பண்ணுனதா, they are not permanent magnets, they are temporary magnets. And இதை வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம் மூலமா தான் இதை மேக்னடைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஃபீல்டை வச்சு நம்ம மேக்னடைஸ் பண்றோமோ that is called the magnetizing field, that is given as H. What is magnetizing field? The magnetic field which is used to magnetize a sample or specimen is called magnetizing field. Its unit is ampere per meter. That is current passed through 1 meter of wire. And the length க்கும் current passed க்கும் இடையில உள்ள ratio தான் the magnetizing field. So what is magnetic permeability? Permeability, the measure of ability of the material to allow the passage of magnetic field lines through it. It is the measure of ability of the material to allow the passage of magnetic field lines. இப்போ இங்க இருந்து இங்க magnetic field lines வந்துட்டே இருக்குது, சரியா? அப்போ இந்த air it allow பண்ணுது இல்லையா, அப்ப இது மேக்னட்டிசத்தை பெர்மிட் பண்ணுது. It is the measure of ability of the material. இப்போ நான் இதுல வந்து ஒரு wooden piece வைக்கிறேன், இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டு வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் டிக்ரீஸ். இந்த பக்கம் போற ஃபீல்டு கண்டிப்பா ரெடியூஸ் தான் ஆகும்ல. அப்போ இன்னும் பெரிய ஒரு உடன் பீஸா சேர்த்து வச்சுட்டோம்னா என்ன ஆகும், இப்ப பாருங்க, இப்ப கூட இந்த மேக்னெட் விழல. அப்ப இதுக்கும் இடையில பெர்மிட் பண்ணி இருக்குது. இந்த கார்ட்போர்ட் இஸ் பெர்மிட்டிங் சம் magnetic field lines from this magnet A to magnet B. ஆனா பெரிய உடன் பீஸ் ஆர் இப்போ ஒரு இந்த டயரி தூக்கி வைக்கிறேன், அப்போ வருமா பாப்போம். இந்த டயரி it won't permit அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், பாருங்க, இது பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் நாட் பெர்மிட்டிங். ஸோ த மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோ த, இதுதான் மெட்டீரியல், எந்த மெட்டீரியலை உள்ள வைக்கிறோமோ அதான் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு, தட் இஸ் மேக்னெட்டிக் permeability, right? It is the measure of ability of the material to allow passage of magnetic field lines. It is in page number 141. The next is intensity of magnetization. So நாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம், ஆனா எவ்வளவு மேக்னடைஸ் ஆக முடியும் ஒரு மெட்டீரியலால அப்படின்றது தான் intensity of magnetization. The net magnetic moment per unit volume of the material. So the net magnetic moment, இப்போ இங்க பாருங்க, இப்போ ஒரு ஃபெரோ மேக்னெட் எடுத்துக்கலாம். ஒரு ஃபெரோ மேக்னெட் எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா,
இதோட டொமைன்ஸ் இந்த இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் டொமைன்ஸ்னு சொல்கிறோம். இந்த டொமைன்ஸில் வந்து இருக்கக்கூடிய டைபோல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். சரியா? அப்போ இது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், சும்மா சாதாரண ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஒரு அயன்னே வச்சுக்குவோமே. அப்போ இந்த அயனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டொமைன்லையும் அயன் ஆர் கோபால்ட் ஆர் நிக்கல் அதெல்லாமே நமக்கு வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் அந்த டொமைன்ல இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் வால்யூம், இது ஒரு யூனிட் வால்யூம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா what will be the net magnetic moment per unit volume. Magnetic moment per unit volume அதுதான் வந்து நமக்கு வந்து intensity of magnetization எவ்வளவு இன்டென்ஸா இருக்கு அப்படின்றது. சரியா? அப்போ இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா that is the magnetic moment divided by the volume. இது ஏற்கனவே what is dipole moment? Dipole moment na enna? 2qa, right? Illana 2a is the distance between the dipoles and charge, any one of the charges. இதை multiply பண்ணா நமக்கு magnetic moment கிடைக்கும். Electric moment, dipole moment கிடைக்கும். Electric dipole moment எப்படி கிடைக்கும்? Electric dipole moment is P is equal to 2aq. 2a na enna? Distance between the dipole and q is the one of the charge. அதே மாதிரி தான் இங்க magnetic moment. Magnetic moment na என்னன்னா page number 141 எடுத்துக்கோங்க. page number 141 அதுல பாருங்க P is equal to 3.30 க்கு கீழ வாங்க. அதுல PM is equal to QM into 2L. 2L na என்னன்னா மேக்னெட்டோட லெங்த். இப்போ மேக்னெட்டோட லெங்த் L ன்னு எடுத்துக்க மாட்டோம். எப்படி டைபோலோட டிஸ்டன்ஸ் 2a தான் எடுத்துக்குவோம். அதை a ன்னு எடுக்க மாட்டோம். சென்டர்ல இருந்து நம்ம அதை வேரி பண்ணுவோம். ஏன்னா சென்டர்ல இருந்து ஒரு பக்கம் நார்த் போல் ஆகும், ஒரு பக்கம் சவுத் போல் ஆகவும் அது பிஹேவ் பண்றதுனால நாம வந்து இதை எப்படி தான் எடுத்துக்குவோம்? டோட்டலி L அப்படி எடுக்க மாட்டோம். இட் இஸ் 2L. ஸோ சென்டர்ல இருந்து இந்த பக்கம் ஒரு L, சென்டர்ல இருந்து இந்த பக்கம் ஒரு L. ஸோ இட் இஸ் 2L. ஸோ லெங்த் இஸ் 2L அண்ட் இன்னொன்னு Q. சரியா? அப்ப அதனால QM is pole strength. ஏதாவது ஒரு போலோட ஸ்ட்ரென்த். ஸோ QM into 2L அதான் வந்து magnetic moment. சரி? அதான் அப்ப அந்த magnetic moment divided by the volume will be the intensity of magnetization. Okay? Good. Next is what is meant by magnetic induction? Magnetic induction என்ன? இப்போ நான் வந்து ஒரு மேக்னெட் எடுக்கிறேன். இந்த மேக்னெட்டை ரொம்ப நேரமா இந்த கொஞ்ச நேரம் இந்த பிளேட் பக்கத்துல வச்சிருக்கேன். அப்புறமா இத கொஞ்ச நேரம் எடுத்தா இந்த பிளேடு கூட கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணி தனக்குள்ளே வச்சிருக்கோம். அப்படிதானே? So that is magnetic field induction. இல்லாட்டினா இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பேட்டரி இருக்கு. அண்ட் இதை வந்து நான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் ஆக்குறேன். எலக்ட்ரோ மேக்னெட் ஆக்குறதுனால it is inducing. சரியா? magnetism is induced in this. இது இன்னும் வேற மெட்டல்ஸ் எல்லாம் அது வந்து அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? So it is inducing. This is inducing magnetism. சரியா? அப்போ what is meant by magnetic induction? Magnetic induction na என்ன அப்படின்னா it is the sum of the magnetic field B0 produced in vacuum due to the magnetizing field. Magnetizing field என்ன? இது ஒரு மேக்னெட்டா இருந்துச்சுல, இந்த மேக்னெட்
கொடுக்கக்கூடிய ஒரு field and the magnetic field due to the induced. அதுல இப்ப பாருங்க இந்த blade ஒரு magnetizing capacity வச்சிருக்கலாம். இந்த screwdriverல உள்ள இந்த top portion ஒரு magnetizing field வச்சிருக்கலாம். அதுதான் இந்த BM. BM வந்து வேரியா. சரியா? magnetizing field கொடுக்கிறது ஒண்ணுதான். நாம எதை வச்சு magnetize பண்றோமோ அதை கொடுக்கிறது ஒண்ணு. ஆனா இந்த BM வந்து வேரியஸ் ஆகுது. எந்த மெட்டீரியலை நம்ம magnetize பண்றோமோ அதை பொறுத்து. So B will be equal to B0 plus BM. B0 plus BM. B0 னா வந்து vacuumல இருக்கக்கூடிய magnetic field. vacuumல இருக்கக்கூடிய magnetic fieldனா அங்க எந்த மெட்டீரியலும் இருக்காது. ஈவன் ஆனா ஏரோடத நம்ம சொல்லிக்கலாம். வேக்யூமோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரும் சேம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இது ஒரு மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட். அண்ட் இந்த மேக்னெட்ல ஏர்ல வச்சிருக்கும் போது இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேக்யூம்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அது B0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதை வச்சுட்டு அது பிளஸ் அந்த மெட்டீரியல் எது மேக்னடைஸ் ஆகுதோ அதோட ப்ராப்பர்ட்டி, அதுதான் BM. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இண்டக்ஷன் நடக்கும். எவ்வளவு இண்டக்ஷன் நமக்கு கிடைக்குதோ அது வந்து இந்த மெட்டீரியலையும் பொறுத்தது. இது ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா மேக்னெட் எவ்வளவு இதுல இன்டியூஸ் ஆகும் அப்படின்றதும் கம்மியா தான் இருக்கும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப அயன் இல்லை, வேற சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு மெட்டல், ஆனா கொஞ்சோண்டு அயனிக் ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்டியூஸ் ஆகுறது வித்தியாசமா இருக்கும். ஸோ இண்டக்ஷன்ல என்ன ஆகுது, வேரியேஷன் இருக்கு. எதை பொறுத்து அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபீல்டை பொறுத்து பிளஸ் அந்த மெட்டல் எந்த மெட்டல் வந்து இன்டியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து. ஸோ the sum of the magnetic field B0 and the magnetic field BM. சரி, இதுதான் வந்து induced magnetization of the substance. So இதை எப்படி எழுதலாம்? Vector B is equal to B0 plus BM, that is equal to mu 0 H plus mu 0 M. So again B0 is equal to mu 0 into H. B na என்ன, H na என்ன? B na is the magnetic field, H na வந்து magnetizing field. B na magnetic field, B0 na H na magnetizing field. H ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, magnetizing field. சரியா? எந்த ஃபீல்டால நம்ம மேக்னடைஸ் பண்றோமோ அதுதான் வந்து அந்த H. ஓகே, சோ B0 னா என்னன்னா mu 0 H, BM னா என்னன்னா mu 0 M. அப்ப அதனால அந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். சோ mu 0 காமனா எடுத்துட்டோம்னா H plus M அப்படி போட்டுக்கலாம். It is in page number 142. பாருங்க, mu 0 into H vector plus M vector. And then what is susceptibility? இது வந்து மேக்னெட்டிசத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட். susceptibility அப்படின்னா என்னன்னா, it is the ratio of intensity of magnetization induced. எவ்வளவு மேக்னடைசேஷனை பெற்றுக்கொண்டதோ அது induced in the material to the applied magnetic field. எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோமோ அது divided by எவ்வளவு மேக்னெட்டிசம் அது பெற்றுக்கொண்டதோ அது. சரியா? This is susceptibility. இது வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் மாறுபடும். எவ்வளவு ஃபீல்டு கொடுத்தா அது எவ்வளவு மேக்னடைஸ் ஆகுது. இப்ப இதை பாருங்களேன், இந்த மேக்னெட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இல்ல சோ இது வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும் போதே இது வந்து அட்ராக்ட் பண்ணும். மாத்தி வச்சோம்னா என்ன ஆகுது, ரிப்பல் பண்ணும். ரைட்? சோ இது this is also not permanent magnet, this is also temporary magnet. இது எங்க இருந்து கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுத்து இதை மேக்னடைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரேஷியோவை தான் மேக்னெட்டிக் susceptibility அப்படின்னு சொல்றோம். It is defined as the ratio of the intensity of magnetization. எவ்வளவு மேக்னடைஸ் ஆயிருக்கோ, இன்டியூஸ் ஆயிருக்கோ, மேக்னடைசேஷன் இன்டியூஸ் ஆயிருக்கோ இந்த மெட்டீரியல்ல எவ்வளவு இன்டியூஸ் ஆயிருக்கோ டு த
அப்ளைட் மேக்னடைசிங் ஃபீல்டு எவ்வளோ ஃபீல்டை கொடுத்து அதை மேக்னடைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள ratio is magnetic susceptibility. It is in page number 142. See that it is the ratio of intensity of magnetization M induced in the magnetic material. As a mark பண்ணிக்கோங்க, right? Then what is Curie's law? இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல்லாம் மேக்னடைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து இப்போ ஒரு மேக்னெட்டா இருக்குது. இப்போ இந்த மேக்னெட்டை ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து மாறுபடும். இந்த டொமைன் பார்த்தோம் இல்லையா, இது ஒரே மாதிரி டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டொமைன்ல மட்டுமாவது குறிப்பிட்ட ஒரு வால்யூம்ல the direction of the dipole magnetic moment is same அப்படி இருக்கு இல்லையா. ஆனால் இந்த டைம் மாற மாற இந்த ஹீட் அதிகரிக்க வெப்பம் அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த alignment of the magnetic moment vary ஆகும், upset the alignment. சரியா, அதான் வார்த்தை. When temperature is increased, thermal vibration will upset the alignment of magnetic moments. Magnetic moments ஓட alignment அது upset பண்ணிடுது. So therefore the magnetic susceptibility decreases with increase in temperature. Magnetic susceptibility என்ன ஆகும், இந்த அட்டைன் ஆகி இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இழக்க தொடங்கும். ஸோ டெம்பரேச்சர் அதான் இந்த ஃபார்முலா psi m is equal to C by this is, C is the Curie temperature, C by T. T வந்து கீழே இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால T அதிகரிக்கும் போது psi m என்ன ஆட்டோமேட்டிக்கலி குறையும். ஸோ as T increases psi m will decrease. So when temperature is increased, thermal vibration உள்ள நடக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய magnetic moments எல்லாம் என்ன ஆகும்னா டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அதனால என்ன ஆகும், the alignment will get disturbed and so the magnetic property அது இழக்கும். Therefore the magnetic susceptibility decrease ஆகும். Susceptibility is psi m and temperature is T. This is Curie's temperature. C is Curie's temperature. And அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, page number 145. psi m is inversely proportional to T. T increase ஆக psi m குறையும், இல்லைன்னா T குறைய psi m increase ஆகும். அதுதான் அதோட கான்செப்ட். அண்ட் அதுக்கு ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க பாருங்க, psi m y axisலயும் T temperature x axisலயும் போட்டுட்டா as temperature increases psi m first அப்படியே drastic change ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சமா இப்போ பாருங்க சில மேக்னெட்ஸ் எல்லாம் வருஷ கணக்கு ஆகும்போது என்ன ஆகும், அதோட மேக்னெட்டிசத்தை இழந்து கொஞ்சமா மேக்னெட்டிசம் இருக்கும். சரியா, இட் நெவர் becomes without magnetism. அப்படி ஆகுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும், இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஆகும். அப்போ அதனால என்ன கிராஃப் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே டிக்ரீஸ் ஆகி அப்படியே இட் இஸ் கோயிங் parallel to x axis. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேக்னெட்டை வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டு சூடு பண்ணோம்னா இதோட அந்த புல்லிங் பவர், அந்த போல் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா இன்னொரு மேக்னெட்டோட கண்டிப்பா குறையதான் செய்யும். அதர் மேக்னெட் வந்து உங்களுக்கு இன்னொரு மேக்னெட்டை சும்மா வச்சுக்குவோம், ஒரு மேக்னெட்டை கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுத்தா ரெண்டுக்கும் உள்ள போல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணி இப்போ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அது ரிப்பல் பண்ணுதோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் நம்ம கொதிக்க போட்ட அந்த மேக்னெட்ல ரெடியூஸ் ஆயிடும். போல் ஸ்ட்ரென்த் will get reduced. சரியா, அதை தான் கியூரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த இது ஏற்கனவே நீங்க பண்ணி பார்த்துப்பீங்க, கீழே போடக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் அலைன்மெண்ட் குறையும், அண்ட் சூடு பண்ணக்கூடாது மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும். அதே போல் ஒன்னோட ஒன்று ஒட்டி எப்பயும் வைக்கக்கூடாது மேக்னெட்டிக் அலைன்மெண்ட் குறையும். அப்படின்றதெல்லாம் நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும் அப்படின்றதுல நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். உங்களுக்கு வந்து அனுபவம் மூலமாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ
அந்த மேக்னெட்டிக் அலைன்மெண்ட். ரைட். எப்பவுமே நான் உங்கள்கிட்ட மீண்டும் சொல்றேன், ஒரு ஃபார்முலா எழுதும்போது இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை நீங்க எழுத பாருங்க. ஏன்னா ஒருவேளை ஏதாவது வார்த்தைகள் நம்ம தப்பாகிட்டா கூட உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன்ல வரும்போது அந்த வார்த்தைகளுக்காக வேண்டி உங்களுக்கு மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா 1 ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அண்ட் டெஃபினிஷன்ல அந்த அப்செட் ஆஃப் அலைன்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் இல்லாம நீங்க வேற ஏதோ அப்செட் ஆஃப் அலைன்மெண்ட் அப்படி ஏதாவது சும்மா எழுதிருந்தீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் இல்லாம எழுதிருந்தீங்கன்னா அங்க மார்க் தர முடியாது, மார்க் போட மாட்டாங்க. ஆனா நீங்க இந்த ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஃபார்முலாஸ் இருக்கோ, சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கோ, நீங்க அதை எழுத முயற்சி பண்ணணும். What is meant by hysteresis? Hysteresis இது வந்து மேக்னெட்டிசத்துல உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். The phenomena of lagging of magnetic induction behind the magnetizing field is called a hysteresis. இப்போ நான் வந்து ஒரு இந்த மேக்னெட்டை எடுத்து இதை மேக்னடைஸ் பண்றேன். சரியா? இப்போ இந்த பிளேடு மேக்னடைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த பிளேட்ல மேக்னட்டிசம் இதை வெளியில எடுத்தா அந்த மேக்னட்டிசம் போயிடணும், அப்படிதானே? ஆனா அது இன்னொன்னுல போய் லைட்டா அது ஒட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல கொஞ்சமா மேக்னட்டிசம் இருக்கு. அதை மேக்னடைஸ் பண்ணி விட்டுட்டா கூட கொஞ்ச நேரம் அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல இருக்குது இல்லையா? தட் இஸ் த சசெப்டிபிலிட்டி. அது கொஞ்சம் மேக்னடைசிங் ஃபீல்ட எடுத்துக்கிடுச்சு. சரியா? கொஞ்சம் தானும் மேக்னடைஸ் ஆயிருச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒன்னும் அட்ராக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துடும். சரியா? அப்போ கொஞ்ச நேரம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லைன்னா கொஞ்சம் டைமிங், அந்த சில ஸ்க்ரூ டிரைவர்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிப் வந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸ்ல உள்ள டிப்ல உங்களுக்கு மேக்னட்டிசம் இருக்கும். அந்த டிப் வந்து என்னாச்சு, ஏற்கனவே இது மேக்னடைஸ் பண்ணி விட்டாச்சு, ஆனாலும் இதுல கொஞ்சமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ரெமனன்ஸ், ரிட்டென்ஷன். கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கு. இன்னொருக்கா சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. That is in page number 149. Page number 149. இப்போ A என்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு மெட்டீரியல் இருக்கு, மேபி திஸ் பிளேட். இந்த பிளேடை வந்து நான் என்ன பண்றேன், மேக்னடைஸ் பண்ண போறேன். அப்ப மேக்னடைஸ் பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு ஃபீல்ட் அப்ளை பண்றேன். ஒரு ஃபீல்ட் நான் அப்ளை பண்றேன். அப்போ இது என்ன ஆகணும், ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்படிதானே? கிடைக்கும். அது என்ன செய்யும், இன்னொரு ஆப்ஜெக்ட கொஞ்சம் லைட்டா அட்ராக்ட் பண்ணும். இப்போ நான் இந்த மேக்னடைசிங் ஃபீல்டை எடுத்த உடனே அது என்ன ஆயிருக்கணும், இப்போ நான் இந்த மேக்னடைசிங் ஃபீல்டை எடுத்த உடனே அது விழுந்துடணும். அப்படி விழுந்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட் கொடுக்கும்போது மேக்னடைஸ் ஆகுது, எடுத்த உடனே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இழந்துருச்சு. சரியா? இது நார்மலா எல்லா மெட்டலும் இப்படிதான் இருக்கும். ஆனால் சில மெட்டல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இது மாதிரி ஏற்கனவே இது மேக்னடைஸ் பண்ணியாச்சு, ஆனா விட்டாச்சு, ஆனா தன்னகத்தை கொஞ்சம் மேக்னட்டிசம் வச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்படி உள்ளதுதான் ரிட்டென்டிவிட்டி. இப்போ பாயிண்ட் இந்த ஓ அப்படி அதுல இருந்து நம்ம மேக்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மேக்னடைஸ் ஆகி 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 சேச்சுரேஷன் கண்டிஷனுக்கு வரைக்கும் போகும். அதாவது ஃபுல் மேக்னடைஸ் ஆகும், அந்த மெட்டீரியல் ஃபுல்லி மேக்னடைஸ் ஆகும்.
மேக்னடைஸ் ஆனோடனே மேக்னட்டிசத்தை நம்ம அந்த மேக்னடைசிங் ஃபீல்டை எடுத்து விட்டுட்டோம். மேக்னடைசிங் ஃபீல்டை ஹெச் அதை எடுத்து விட்டுட்டோம். எடுத்து விட்டோடனே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி மேக்னடைசிங் ஃபீல்டு குறையும். ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே வச்சிருக்கும். அப்படி வச்சிருந்தால் தட் இஸ் கால்ட் ரிட்டன்டிவிட்டி. இந்த ஓக்கும் பிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் ரிட்டன்டிவிட்டி. இங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் வராது. இட் இஸ் பிக்டோரியல், சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. சேச்சுரேஷன் போச்சு, ஆனால் அது திரும்பி வரும்போது அப்படி ரொம்ப மேக்னடைஸ் ஆகல. அது மேக்னட்டிசத்தை உடனே இழக்கல, கொஞ்சம் மேக்னட்டிசத்தை வச்சிருக்கு. அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரிட்டன் பண்ணி வைக்கிது. ஸோ அதுக்கு இன்னொரு பேரு ரெமனன்ஸ். இப்போ நம்ம 145ல அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளாக் லிட்டஸ் பாருங்க. ரெமனன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the ability of the materials to retain the magnetism in them even after the magnetizing field disappears. Remanence is defined as the ability of the material to retain the magnetism in them even after the magnetizing field disappears. That's remanence. Okay. அதே போல இப்போ ஃபீல்ட் என்ன பண்றோம், நெகட்டிவா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ஷன்ல கொடுத்தது என்ன பண்றோம், நெகட்டிவ் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். இப்போ நெகட்டிவ் டைரக்ஷன்ல கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த ரிட்டன்ஷன் எல்லாம் டக் 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 டக்னு குறைஞ்சிரும். அப்ப அந்த இது என்ன ஆகும், மேக்னெட்டே இல்லாத ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாத நமக்கு ஒரு மெட்டீரியல் மறுபடியும் கிடைக்கும். அப்போ ஆனா ஃபீல்டு இருக்கு. ஃபீல்டு எப்படி இருக்குது, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குது. ஃபீல்டு நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குது, ஆனா மேக்னெட்டிசம் இல்லை. ஃபீல்டு கொடுக்குறோம், ஆனா மேக்னெட்டிசம் இல்லை. அதுக்கு பேர் கோயசிவிட்டி. அண்ட் அதோட டெஃபினிஷன் பாருங்க, பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. The magnitude of the reverse magnetizing field for which the residual magnetism of the material vanishes is coercivity, right? So இப்போ நம்ம டெஃபினிஷனுக்கு வருவோம். The phenomena of lagging of magnetic induction. எவ்வளோ மேக்னெட்டிசத்தை இன்டியூஸ் பண்ணிச்சோ அது லேக் ஆகும் behind the magnetizing field. மேக்னடைசிங் ஃபீல்டு இல்லாத போது கூட நமக்கு கொஞ்சம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கோம். ஸோ இட் லேக்ஸ், அது வச்சிருக்குது, தன்கிட்டே வச்சிருக்குது. ஸோ நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம். அப்போ அந்த பாடம் மாறி போன பிறகு கூட நமக்கு அந்த பாடத்தில் உள்ள கொஞ்சம் நாலேஜ் நம்மள்கிட்ட தங்கி இருக்கு இல்லையா, அதே மாதிரி the phenomena of lagging of magnetic induction behind the magnetic field is called hysteresis. இந்த லூப்புக்கு பேரு hysteresis loop. இது ஒரு லூப் கன்சிடர் வருது இல்லை, கம்ப்ளீட் ஆகுது இல்லை, மேலே போயிட்டு சேச்சுரேஷன் ஸ்பேஸ் அடையுது, மறுபடியும் அப்படியே டிக்ரீஸ் ஆகி கீழே அப்புறம் அப்படியே நேரம் மேலே போகுது. சரியா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஹிஸ்டெரிஸ்னா என்னன்னா லேகிங் பிஹைண்ட். எதுக்கு லேக் பிஹைண்ட் ஆகுது, இந்த ஃப்ளக்ஸ் இஸ் லேகிங் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபோர்ஸ் ஆர் மேக்னடைசிங் ஃபீல்ட். சரியா? ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் லேகிங் பிஹைண்ட். அதனால it is called hysteresis loop. Okay, next Maxwell's right hand corkscrew rule. Maxwell ஓட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஒரு இந்த ஸ்க்ரூவை நாம டைட் பண்ணனா என்ன செய்வோம், இப்படி ஒரு டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஆனா ஸ்க்ரூ எங்க போகும், கீழே நோக்கி போகும் இல்லையா. தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அண்ட் இந்த டைரக்ஷன் how we rotate the screw, அந்த ரொட்டேட் பண்ற ஸ்க்ரூவோட அந்த டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கும் தெரியும். இப்போ ஒரு கரண்ட், இந்த ஒயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா ஃபீல்ட் வில் பி லைக் திஸ். ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ, கரண்ட் இப்படியே போகும், ஃபீல்ட் வில் பி ஹியர். அண்ட் கரண்ட் இங்கே போச்சுன்னா ஃபீல்ட் வில் பி ஹியர். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஃபீல்டுக்கு ஒரு டைரக்ஷன் உண்டு, கரண்ட்டுக்கும் ஒரு டைரக்ஷன் உண்டு. தே போத் ஆர் வெக்டர் குவான்டிட்டிஸ். சரியா? அப்போ அதுல நீங்க இந்த டைரக்ஷன் தான் ஞாபகம் வச்சுக்கணும்.
Next is Bayes-Savart law. Bayes-Savart law ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கூட நான் அனுப்புறேன். ஸோ Bayes-Savart law வந்து it is மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது தான். ஒரு லூப் இருக்கு, அந்த லூப் இருந்துச்சுன்னா அந்த லூப்பை தாண்டி இப்போ ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. அப்போ இந்த லூப்ல இருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல ஃபீல்டு என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படியே படிச்சுக்கோங்க. இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லெங்த் ஆஃப் த எலிமெண்ட் and directly proportional to the sine of the angle between DL and R and inversely proportional to the square of the distance. So அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம், அந்த proportionality constant mu 0 by 4 pi எடுத்துக்கலாம். I dl vector cross sin theta divided by r square. இதே கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டேன்னா நான் இதுக்குள்ள லிங்க் அனுப்புறேன், நீங்க Bayes-Savart law அதுல பாத்துக்கோங்க. ரைட். ஆனா இது அடிக்கடி கேட்பாங்க 2 மார்க்ஸ் क्वेश्चनல. இப்படி இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்முலால இருந்து டைரக்டா எழுதிடலாம். இதை வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு mu 0 by 4 pi ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா dB is proportional to IDL cross sin theta divided by r square. அப்போ பாருங்க எப்படி எல்லாம் நான் வேர்டிங்ஸ் வைக்கலாம் சொல்லுங்க. It is directly proportional to I. It is directly proportional to dB is directly proportional to I. dB is directly proportional to DL. And dB is proportional to sin theta and dB is inversely proportional to the square of the distance அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்கும். That is Bayes-Savart law. And Ampere circuit law, page number 162. இதெல்லாம் முக்கியமான questions, அது மட்டும் தான் நான் எடுத்திருக்கிறேன். Page number 162. Ampere circuit law. ஒரு சர்க்யூட் இருக்குன்னா இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கும் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஒரு வயர் இருக்குது, இந்த வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஒரு லூப் பாட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த கீழே உள்ள பிக்சர் பாருங்க, இது வந்து இமேஜினரி தான், இமேஜினரி லூப் ஆனா இருக்கும். அதை தானே நம்ம இந்த இப்போ நம்பர் 152 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிக்டோரியலா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன்ஸ். எக்ஸ்பெரிமெண்டா நம்ம பண்றது, இதுவும் நான் பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். ஸோ இத மாதிரி நமக்கு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி ஃபீல்டு இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும், க்ளோஸ்ட் லூப்பா இருக்கும். அதுதான் அந்த க்ளோஸ்ட் லூப் சொல்றாங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரல். The line integral of magnetic field over a closed loop is mu 0 times net current enclosed by the loop. Net current enclosed within the current enclosed within the loop வச்சுனா நமக்கு இந்த ஆம்பியர் சர்க்யூட் law வருது. தட் இஸ் இது வந்து எதுக்கும் ரிலேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் கரண்ட், இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது அது தெரியும் சரியா. அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்றத உள்ள ரிலேஷன் தான் இது. ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் v dot dl is equal to mu 0 times I enclosed. I enclosedனா என்ன அப்படின்னா net current linked within this closed loop C. சரியா, C வேண்டாம், closed loop கூட வச்சுக்கலாம். Okay, that is the Ampere circuit law. இது எல்லாமே important questions தான், கொஞ்சம் கவனிங்க. And Fleming's right hand rule. இந்த ரூல் வந்து உங்களுக்கு Fleming's right hand rule இப்போ நம்ம என்ன பண்றோம், stretch out the forefinger. left hand rule ரெண்டும் உண்டு, ரைட் ஹேண்ட் ரூலும் உண்டு, லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் உண்டு. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் 3rd லெசன்ல வருது, ரைட் ஹேண்ட் ரூல் 4th லெசன்ல வருது சரியா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், forefinger, middle finger and thumb finger இந்த மூன்றையும் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா வச்சுக்கிறோம். இங்க பாருங்க, இங்க ஒரு 90 degrees and இங்க ஒரு 90 degrees and இங்கேயும் this and this இதுவும் ஒரு 90 degrees. சரி, அப்போ மூணுமே மியூச்சுவலி
பெர்பெண்டிகுலரா இப்போ ஒரு ஒரு பில்டிங் எடுத்தோம்னா அது அந்த கார்னர்ல இருக்கும் இல்லையா, ஒரு 3 ஆக்சஸ், அதே மாதிரி நாம இதை பின்னோட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்றோம், if the four finger points in the direction of the magnetic field, இதை magnetic field வச்சுக்கலாம். மிடில் ஃபிங்கரை டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வச்சுக்கலாம். அண்ட் அப்போ இந்த ரெண்டையும் கொடுத்தோம்னா, கரண்டையும் கொடுக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும்போது கரண்ட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மோஷன், ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு டாய் மோட்டார் எடுத்துக்கோங்க, ஒரு டாய் மோட்டார். இப்போ இந்த டாய் மோட்டார்ல உள்ள பாத்தீங்கன்னா இங்க வந்து மேக்னெட்ஸ் இருக்கு, அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, சரியா? இப்போ இதுல வந்து காயில் இருக்குது. அப்ப இந்த காயில்ல நம்ம உள்ள வச்சுட்டு இந்த காயிலுக்கு கரண்ட் கொடுத்தோம்னா கரண்ட்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அப்ப அதனால இந்த மோட்டார் என்ன ஆகும், சுத்த ஆரம்பிக்கும். இந்த மோட்டார் சுத்துறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? சோ இதை எப்படி மனசுல பதிய வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல பாருங்க M இருக்கா, thrust for motion, இல்லைன்னா force experienced by the conductor, force experienced by the conductor. and இத வந்து magnetic field ன்னு சொல்லுவோம், M ன்னு சொல்லுவோம். இது வந்து current. so இது வந்து force experience. இந்த டைரக்ஷன்ல சுத்தும், இந்த டைரக்ஷன்ல ரெண்டு இருந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கும் ஆப்போசிட் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய வகையில் அந்த மோஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம வந்து மிக்சி, கிரைண்டர்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு ஈஸியா ஒண்ணு மனப்பாடம் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபோர்ஸ், சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது 4 ஃபிங்கர் வந்து தம்ப் வந்து ஃபோர்ஸ், இத ஃபாதர், F ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாதர். அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, magnetic field is middle finger, that is mother. and the fourth finger is திருப்பி சொல்றேன். first நம்ம வந்து magnetic field கொடுக்கணும், middle finger வச்சுக்கணும். and four finger points in the direction of magnetic field and middle finger points in the direction of electric current or current. middle finger current. அப்போ நமக்கு இந்த இது கிடைக்கும். இந்த ரெண்டும் இருக்கணும். இஃப் கண்டிப்பா எழுதணும், இஃப் கண்டிப்பா எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மூணையும் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி வச்சுக்கணும், மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் if the four finger points in the direction of magnetic field, இங்க ஒரு M போட்டுக்கோங்க. and middle finger is in the direction of current, இங்க ஒரு C போட்டுக்கோங்க. இங்க ஒரு M, இங்க ஒரு C, இங்க ஃபோர்ஸ். ஓகே, இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் மதர் சைல்டு, ஃபாதர் மதர் சைல்டு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி, சரியா? அப்போ இங்கதான் என்ன இருக்கு, இந்த ரெண்டும் கொடுத்தா இது கிடைக்கும், சரியா? கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும். இது C, இது M and இது F, ஃபாதர் மதர் அண்ட் சைல்டு, சரியா? அப்ப இந்த ரெண்டும் கொடுத்தா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கரண்ட்டையும் கொடுத்தோம்னா நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். இதுதான் இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்லுது. அடுத்தது வாட் இஸ் டிஃபைன் an ampere. அதுக்கு பேஜ் நம்பர் 179 போயிருங்க. another 2 more questions, we'll wind up with that. define ampere in page number 179. முக்கியமான क्वेश्चंस மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றேன். பேஜ் நம்பர் 179 எடுத்துக்கோங்க. அங்க ரெண்டு வயர்ஸ் இருக்கு பாருங்க. ரெண்டு வயர்லயும் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த ரெண்டு வயரும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த ரெண்டு வயரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன?
இதுல பாயக்கூடிய கரண்ட்னால இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்னால இந்த காயில்ல இந்த ஒயர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸையும் பத்தி பேசுறது தான் இது. அப்போ 1 ampere is defined as a constant current. சரி, ரெண்டு இடத்துலயும் ஒரே கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, which when passed through each of the two infinitely long parallel straight conductors. Infinitely long parallel straight conductors kept side by side parallel at a distance of 1 meter. 1 meter distance apart in air or vacuum causes each conductor to experience a force of 2 into 10 power minus 7 Newton per meter. And the force எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வைக்கணும். 2 into 10 power minus 7 Newton. இவ்வளவு நியூட்டன் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா then we say that the current flowing is 1 ampere. ரெண்டு காயில்லையும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் எவ்வளவுன்னு தெரியாது. இந்த கரண்ட் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஒயர்ஸுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் 2 into 10 power minus 7 நியூட்டனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா then we say that the current flowing is 1 ampere. அப்படிதான் இதில் உள்ள விளக்கம். Then what is current sensitivity? Current sensitivity னா என்ன? இது வந்து கல்வனோமீட்டர்ல படிப்போம். இப்போ கல்வனோமீட்டரை வந்து நம்ம கரண்ட் ஃப்ளோ செக் பண்ணும்போது கல்வனோமீட்டர் ஒரு சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த அந்த கரண்ட் பாசிங் எடுத்த உடனே கல்வனோமீட்டர் ஜீரோக்கு வரணும். அப்படி வராமல் அதை ரிட்டர்ன் பண்ணி இருக்கக்கூடாது. அப்போ அது வராமல் இருந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி கல்வனோமீட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கரண்ட் கொடுக்கும்போது அந்த கல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகணும், மேக்னடைஸ் ஆகணும், டிஃப்ளெக்ட் ஆகணும். அண்ட் கரண்ட் எடுத்த உடனே அது வந்து மேக்னட்டிசம் இழந்து மீண்டும் வரணும். ஸோ தட் இஸ் கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இப்போ நம்ம 182 எடுத்துக்கோங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். It is defined as the deflection produced per unit current flowing through the galvanometer. galvanometer வழியா ஒரு யூனிட் கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதோ அதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி. வாட் இஸ் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி? அதே டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. per unit voltage applied across the galvanometer. எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்றோமோ அதுக்கேற்ற டிஃப்ளெக்ஷன். ஒரு யூனிட் வோல்டேஜ்னா என்ன? 1 வோல்ட். யூனிட் கரண்ட்னா என்ன? 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் galvanometerல பாஸ் ஆகும்போது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதோ that is called current sensitivity. 1 volt galvanometerல கனெக்ட் 1 வோல்ட் பொட்டன்ஷியலை galvanometerக்கு கொடுக்கும்போது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் வருதோ that is voltage sensitivity. ரெண்டுமே வந்து பேஜ் நம்பர் 182ல தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. குட். ஸோ நாம இன்னைக்கு ஒரு 16 கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கிறோம். ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பிளனேஷனோட நாம் இன்னைக்கு படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாமே உங்கள் நோட்டில் எழுதணும். திஸ் இஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் இன்னொரு கிளாஸ் கொடுக்குறேன். மேபி இந்த வீக்லேயே கொடுத்துடலான்னு நினைக்கிறோம். கிளாஸஸ் திறக்கும் அப்படின்னு நினச்சதுனால கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமே இன்னும் போயிட்டே இருக்கும்போது நமக்கு பிள்ளைங்களும் கொஞ்சமாவது சப்ஜெக்ட் நாலேஜோட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுனால ஸோ நம்ம இது தொடங்கியிருக்கிறோம். ஆனால் ஒன்லி 15 of you are watching or 14. அப்போது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வரும்போது கஷ்டம்தான். எனிவே இட்ஸ் மை டியூட்டி, என்னோட டியூட்டியை நான் செய்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறது அடுத்த விஷயம். ரைட், ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து எழுதி எடுங்க இந்த கொஷின்ஸை. ஸோ நாம் இன்னும் ஒரு முறை பார்த்துக்கலாம் என்னெல்லாம் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்றத. ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5B is equal to Bனா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால தான் B போட்டிருக்காங்க.
phi b is equal to BA cos theta, and Coulomb's law F is equal to QMA QMB by R square into unit vector of R, and magnetizing field is H, and magnetic permeability is mu, magnetization is M, intensity of magnetization, magnetic induction is B, that is B0 plus Bm, that is equal to mu 0 H plus mu 0 M, and magnetic susceptibility is psi M, psi xi, சரியா, psi M, that is equal to M by H. Curie's law, psi M is equal to C divided by the temperature. What is meant by hysteresis? That is the lagging behind of magnetic induction behind the magnetizing field. அதுதான் வந்து hysteresis. Corkscrew rule, இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கரண்ட் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா this magnetic field will be in anti-clockwise direction, and if current is flowing downwards, the magnetic field will be clockwise direction. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது Bayes law, dB is equal to mu 0 by 4 pi IDL sin theta divided by R square. And next is Ampere's circuit law. It gives the relation between the magnetic field and the current given to the current carrying conductor. Current flow ஆகுறதுக்கும் magnetic fieldக்கும் உள்ள relation தருது. That is closed integral of b dot dl is equal to mu 0 I enclosed. Fleming's left hand rule. So we have to stretch out like this. So if this is the magnetic field M, and if this is the current, then the force will be experienced in this finger. So இது வந்து toy motors, mixie, grinder, இது எல்லாமே எப்படி அது ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா இந்த லாவை வச்சுதான். நம்ம கரண்ட்டும் கொடுப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், மேக்னெட்டும் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நமக்கு அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த மிக்சியர் கிரைண்டர் நமக்கு கிடைக்குது. டிஃபைன் 1 ஆம்பியர். அப்போ ஆம்பியர் பார்க்கணும்னா ரெண்டு லாங் ஸ்ட்ரைட் வயர்ஸ், அந்த ரெண்டு லாங் ஸ்ட்ரைட் வயரும் 1 மீட்டர் அப்பார்ட்ல இருந்துச்சுன்னா, if they are experience a force of 2 into 10 power minus 7 Newton, then it is said to be 1 ampere. The current flowing through it will be 1 ampere. Current sensitivity is 1 ampere current galvanometerல பாஸ் பண்ணா எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் தருதோ, that is current sensitivity. 1 voltage potential galvanometerல பாஸ் பண்ணா எவ்வளவு deflection தருதோ, that is voltage sensitivity. Okay, thank you students. We'll wind up the class with this. Thank you.